செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனே. இன்றைய பதிவில் புது தொழில் எப்பொழுது தொடங்க வேண்டும் என்பதை பற்றிய விளக்கமான உரைகளை பார்ப்போம். பொதுவாக புது தொழில் தொடங்கும் போது உங்கள் பிறப்பு ஜாதத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த சனிக்கு திருகோணத்தில் குரு இருக்கும் போது தொழிலை தொடங்கினால் அந்த தொழில் நன்றாக விருத்தி அடையும். அதாவது பிறப்பு ஜாதகத்தில் இருக்கின்ற சனிக்கு கோச்சார குருவுடைய பார்வை இருப்பது மிக மிக சிறப்பானது. அது திருகோணத்தில் இருக்கலாம், அல்லது 7ஆம் இடமிருந்து அந்த சனியை குரு பார்வையிடலாம், அல்லது சனிக்கு 2, 3, 7, 11, 12 இந்த இடங்களில் குரு இருந்தாலும் நிச்சயமாக அந்த நேரத்தில் புது தொழில் தொடங்கலாம். அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும். மேலும் அஷ்டவர்க்கம், இந்த அஷ்டவர்க்கம் தொழில் தொடங்குவதற்கு மிக மிக முக்கியமானது. வெறும் 2 கட்டத்தை வைத்து தான் எல்லோரும் ஜாதகம் சொல்கிறோம். ஆனால் அஷ்டவர்க்கத்தை வைத்து தான் எப்பொழுது தொழில் தொடங்க நல்லது என்று நாம் கண்டுபிடிக்க முடியும். அதற்காக 2 கட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் அஷ்டவர்க்கம் போட்டு கொடுங்கள் என்றால் இப்போது சாத்தியம் கிடையாது. பொதுவாக அது அஷ்டவர்க்கத்துடன் நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் பைண்ட் செய்துவிட்டு, அதாவது எழுதப்பட்டு, அதன் பிறகு அந்த வைத்துத்தான் நாம் இதை செய்ய வேண்டும். அஷ்டவர்க்கத்திலே சனியுடைய அஷ்டவர்க்கத்தில் எங்கே அதிகமான பலன்கள் இருக்கிறதோ அந்த இடத்திலே கோச்சார ரீதியாக குரு வரும்போது, சூரியனுடைய அஷ்டவர்க்கத்திலே எங்கு அதிகமான பலன்கள் இருக்கிறதோ அங்கே கோச்சார ரீதியாக சூரியன் வருகின்ற மாதத்திலே, சந்திரன் அஷ்டவர்க்கத்திலே சந்திரனுக்கு எங்கே அதிகமான பலன்கள் இருக்கிறதோ அந்த ராசியிலே சந்திரன் வரும்போது நீங்கள் தொழிலை தொடங்கினால் நிச்சயமாக அந்த தொழில் நல்ல விருத்தியையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் சுப நட்சத்திரம், சுப திதியிலே உங்களுக்கு அனுகூலமான தாராபலன் உள்ள நட்சத்திரத்திலே தொழில் தொடங்கினால் நிச்சய விருத்தி காத்திருக்கிறது. முக்கியமாக தொழில் தொடங்குவதற்கு சரலக்கணம் மிக மிக முக்கியமானது. சரலக்கணம் மிக மிக உத்தமமானது. என்றால் சரலக்கணம் என்பது உடனடியாக நம்மை விட்டு, தொழில் என்றாலே உடனடியாக நம்மை விட்டு பொருட்கள் போக வேண்டும், பணம் வர வேண்டும். அதாவது சரம் என்றால் ஒன்று மற்றொன்று இடத்தில் நகர்வது என்று பொருள். ஆக அந்த சரலக்கணம் மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த லக்னத்திலே நீங்கள் தொழிலை அமைப்பது நல்லது. அதுவும் தொழில் அமைக்கும் போது அந்த லக்னத்துக்கு 4, 10ஆம் இடங்களில் சுத்தமாக இருப்பது மிக மிக உத்தமமானது. உபய லக்னமான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த லக்னங்களில் உபய லக்னம் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த லக்னங்களிலே தொழில் அமைப்பது 2வது பட்சம். ஸ்திரலக்கணத்திலே தொழில் அமைக்கக்கூடாது. ஸ்திரலக்கணத்தில் தொழில் முதலாக தொடங்கினால் பொருள் நம்மளை விட்டு போகவே போகாது. சும்மா உட்கார்ந்துருப்போம், ஆனால் தொழிலே நடக்காது. ஆகவே சரலக்கணத்தில் தொழில் தொடங்குவதுதான் மிகவும் சிறப்பானது. அந்த தொழில் தொடங்கும்போது ஜென்ம வாரத்தில், ஜென்ம நட்சத்திரத்தில் தொழில் தொடங்கலாம், ஆனால் ஜென்ம வாரத்திலே தொழில் தொடங்கக்கூடாது. தொழில் தொடங்கும் போது 4ஆம் இடம், 10ஆம் இடம் சுத்தமாக இருப்பது நல்லது. சரி, தொழில் தொடங்கும் போது என்னென்ன ஹோமங்கள் செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்களே ஆனால், கணபதி ஹோமம், சங்கடங்கள் தீர்வதற்கான கணபதி ஹோமம், அதன் பிறகு நவகிரக தோஷங்கள் விலகுவதற்கான நவகிரக ஹோமம், அதன் பிறகு செல்வம் பெருக வேண்டும் என்பதற்காக லட்சுமி குபேர ஹோமம், அப்புறம் திருஷ்டி, நம்முடைய தொழில் தொடங்கும் போது திருஷ்டி வரக்கூடாது என்பதற்காக சுதர்ஷன ஹோமம், அதற்கு லட்சுமி நாராயண கிருபை கடாட்சம் கிடைக்கும் என்பதற்காக ஸ்ரீ சுக்த புருஷுக்த ஹோமம் இவையெல்லாம் செய்ய வேண்டும். எல்லாம் செய்த பிறகு பெருமாளிடம் நீங்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீடாடினால் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கந்து சீர்த்த முளைபற்று வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோ ரெம்பாவா என்று பெருமாளிடம் வேண்டி, செல்வத்தை வேண்டி, பெரியவர்களுடைய ஆசியுடன் நாம் தொழிலை தொடங்க வேண்டும். அவ்வாறு தொடங்கினால் தொழில் நன்றாக விருத்தி அடையும். இந்த தொழில் தொடங்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகள் எல்லாம் சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகத்தில் இருக்கிறது. அதை வாங்கி பயனிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக இந்த பதிவில் புது தொழில் தொடங்குவதை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.